இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல 2%, 3% கம்மி. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த டிஸ்க் டீஜெனரேஷன் என்ன, அது எங்கெங்கெல்லாம் அதனுடைய பாதிப்பை உண்டாக்கும், வெளிப்படுத்தும் தன்மை என்ன, இதை எப்படி அறிந்து கொள்வது, இது எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், தேய்மானம் இல்லாமல் ஒரு குறைபாடோ, அந்த வேலை திறமையில் ஒரு தோய்வோ, வேலை செய்ய முடியாமல் போவதோ முடியாது. தேய்மானம் இல்லைன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை ஒரு முடிவில்லாத வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கும். நக்கீர நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைய தினம் இந்த எலும்பு ஜவ்வு டிஸ்க் சம்பந்தமான மற்றும் மூட்டுவாத சம்பந்தமான சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் இந்த டிஸ்க் டீஜெனரேஷன் என்ன, அது எங்கெங்கெல்லாம் அதனுடைய பாதிப்பை உண்டாக்கும், இதனுடைய வெளிப்படுத்தும் தன்மை என்ன, இதை எப்படி அறிந்து கொள்வது, இதற்கு என்ன நிவாரணம் பெறுவது, இதை குறித்து சில விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த டீஜெனரேஷன் என்பது ஒரு பொதுவான ஒரு தேய்மானத்தை தான் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், குழந்தை பிறந்த மறு வினாடியிலிருந்தே நாம் தேய்மானம் ஆகிறதை ஆரம்பித்து விடுகிறோம். இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனெனில் தேய்மானம் இல்லாமல் ஒரு குறைபாடோ, அந்த வேலை திறமையில் ஒரு தோய்வோ, இல்லது வேலை செய்ய முடியாமல் போவதோ முடியாது. குழந்தை பிறந்ததிலிருந்தே நம்ம தேய்மானத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த தேய்மானத்தினுடைய வேகம், தன்மை, எந்தெந்த உறுப்புகள் அதிகமான அளவில் இந்த தேய்மானத்துக்கு ஆளாகுகிறது என்பதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையின் தரமும் மாறிக்கொண்டே வருகிறது. தேய்மானம் இல்லைன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை ஒரு முடிவில்லாத வாழ்க்கையாகவே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம சாதாரணமாக சுவாசிக்கிற உயிருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிற இந்த ஆக்சிஜனே ஒரு டீஜெனரேட்டிங் ஏஜெண்ட் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த உயிர் வாழ முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதே ஆக்சிஜனை தான் நம்ம உடலினுடைய தேய்மானத்துக்கும், சோர்வுக்கும், மந்தமாகுவதற்கும், செயலிழப்பதற்கும் ஒரு வகையில் அது காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே தான் நாம் உட்கொள்கிற, சுவாசிக்கிற காற்றில் ஆக்சிஜன் 100% இருந்தால் என்ன ஆகும்னா அந்த உயிரால் வாழவே முடியாது. எனவே தான் நாம் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற அந்த பிராணவாயு ஆக்சிஜனுடைய விகிதாச்சாரம் எவ்வளோ தெரியுமா? 21% தான். அப்படின்னா மீதி 79-80% பார்த்திங்கன்னா அதில் ஆக்சிஜனை தவிர மற்ற வாயுகள் தான் இருக்குது. நைட்ரஜன் இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு இருக்கலாம். அப்படி உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுவே ஒரு விஷத்தன்மையாக மாறும் எப்பொழுது அது அளவுக்கு அதிகமாகும் போது. எனவே நாம் சாப்பிடுகிற உணவு, குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, வசிக்கிற இடம் எல்லாமே எப்படி வளர்ச்சிக்கு உதவியாக ஆதாரமாக உள்ளதோ அதே போல் வீழ்ச்சிக்கும் அது ஆதாரமாக தான் இருக்குது. ஏன்னா லைஃப் இஸ் எ சைக்கிள். அது போயிட்டே தான் இருக்கும். ஒன்று போகும்போது ஒன்று இறங்கும், ஒன்று வளரும்போது ஒன்று குறுகும். இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 18-20 வயசுக்குள்ளே அது முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபிசிக்கல் குரோத்து கிடையாது. அதுக்கு மேலே வேணால் குண்டாகலாம், இல்லை ஒல்லி ஆகலாம். ஆனால் அந்த எலும்பு வளர்ச்சி அதுதான் மனிதனுடைய ஒரு உயரத்தை நிர்ணயிக்கிறது. அதில்
அந்த எண்ட் ஆஃப் எனி லாங் போன், தட் இஸ் எபிஃபைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்லாம் வந்து கார்டிலேஜ் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது வளர்ந்து என்னாகலாம், அது வந்து இறுகி அது எலும்போடு சேரும். ஸோ இந்த கார்டிலேஜ் வந்து எலும்பாக ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வளரும், அந்த சிறுவன் சிறுமி வளருவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அதுக்கு இப்போ நாங்கள் பேர் என்ன வச்சுருக்கோம், ஆசிஃபிகேஷன், கம்ப்ளீஷன் ஆஃப் போன் growth அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரும்போது ஒரு குறிப்பிட்ட உயரம் ஆன பிறகு அந்த போன் வந்து மெச்சுரேஷன் ஆகி ஒரு கம்ப்ளீட்டாக இனிமேல் இதுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு தன்மை வர வரைக்கும் ஒருத்தர் வந்து வளர்ந்துக்கிட்டே போவாங்க. இதுதான் நார்மல் ஃபிசியாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் முக்கியமாக இந்த ஜாயிண்ட், இதற்கு நடுவில் அந்த ஜாயிண்ட்டினுடைய மூமெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக செயல்படுத்துவதற்கு அதுக்குள்ளே நடுவில் இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம், லிகமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு அது மிருதுவாக சாஃப்டாக எலாஸ்டிசிட்டி, அதனுடைய விரிந்து சுருங்குகிற தன்மை, இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஜாயிண்ட்டினுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பயனுள்ளதாக எந்த விதமான அசௌகரியத்துக்கும் இடமில்லாமல் இருக்கும். இதில் எப்போ ஒரு மாற்றம் வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இதுதான் இந்த நார்மல் ஃபிசியாலஜி அண்டு பெத்தாலஜி. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லா மூட்டுகளிலும் அதுக்குள்ளார இது ஒரு லைட் இட்ஸ் கம்பார்ட்மெண்ட். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார எப்படி ஒரு காருக்குள்ளே அந்த என்ஜினுக்குள்ளே அந்த ஒரு லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட் இருக்குதோ, அந்த லூப்ரிகேஷன் ஆயில் நல்லபடியாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக மாற்றிருந்தாங்கன்னா அந்த என்ஜின் வந்து சத்தம் இல்லாமல் ஓடும். அது நம்ம அன்றாட நம்ம பார்க்குறோம். தசை மூட்டு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு மெக்கானிசம் தான் அந்த ஸ்மூத்தான மூமெண்ட்டுக்கு உபயோகமாக இருக்குது. அது காரணம் லூப்ரிகேஷன், சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ளூயிட்னுடைய தன்மை, சுரக்கும் விகிதம், அதனுடைய திக்னஸ்ஸு, இதை வச்சு தான் அந்த சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோமே, நான் சொன்ன அந்த டிஸ்க் ஆகட்டும், இல்லை மெனிஸ்கஸாக இருக்கட்டும், இல்லை லிகமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை தசைப்பிடி தேய்மானமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு அந்த லூப்ரிகேஷன் நமக்குள்ளார அந்த ஜாயிண்ட்ஸ்குள்ளார இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மூட்டு சதையினுடைய மூமெண்ட்டு இருக்கும். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒரு மூமெண்ட் இருக்கும். உதாரணமாக மணிக்கட்டு இருக்குது. இதை வந்து நான் ஓரளவுக்கு இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம். இதற்கு காரணம் வந்து இந்த மூட்டு, இந்த நடுவில் இருக்கிற அந்த மூட்டினுடைய மூமெண்ட். இதை வந்து ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதுக்குள்ளார நல்ல போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அது சதைகள் வந்து நல்ல பிடிப்பாக இருக்கணும், அதை சுற்றி இருக்கிற அந்த சைனோவியல் ஷீத் வந்து நல்லபடியாக இருக்கணும், அதுக்குள்ளே அட்டாச் ஆகியிருக்கிற லிகமெண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக வரணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த மூமெண்ட்டை மிருதுவாக மெதுவாக ஸ்மூத்தாக செயல்படுத்துவதற்கு உள்ள அந்த லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், அது நல்லபடியாக இருக்கணும். இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு மூட்டினுடைய மூமெண்ட்டை நிர்ணயம் பண்ணுகிறது. இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதனுடைய பாதிப்புக்கு என்னென்ன காரணம்ன்றது நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி நேச்சுரல் டீஜெனரேஷன், அதாவது சாதாரணமாகவே வயசாக ஆக என்ன ஆகலாம், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னுடைய அந்த அளவு, அந்த ஸ்மூத்னஸ், அதனுடைய இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ், இதெல்லாமே வந்து மாறுபட்டுக்கிட்டே வரும். இதனால் என்ன ஆகும்னா அந்த மூட்டு சதை வந்து ஸ்மூத்தாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறும். அந்த தடுமாறும்போது ஒன்று அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்னுடைய அளவு குறையும், இல்லைன்னா தன்மை மாறும், இல்லைன்னா ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த மூட்டு வந்து லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் என் மூட்டு வந்து ஒரு மூமெண்ட்டில் லாக் ஆகிடுது டாக்டர், அது அப்படியே பிடிச்சிக்குது, அப்புறமா கொஞ்சம் நேரம் இப்படி அப்படின்னு கொஞ்சம் ஆட்டி கீட்டி பண்ணோம்னா அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த
ஃப்ளூயிட்னுடைய உள் மூமெண்ட் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளறையே வந்து வேறுபடுறது தான். ஸோ இதை யாருக்கெல்லாம் இது வரும்னு பார்த்தா, ஒன்று நார்மலாகவே ஒரு மனிதனுக்கு மற்றபடி ஆரோக்கியமாக இருக்கும் போதே இந்த தேய்மானத்துக்கான ஆரம்பமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எது வேகமாக ஆகுதோ அதை பொறுத்து தான் அவருடைய வியாதியினுடைய தன்மையும் மாறுபடும். ஜாயிண்ட்டுக்குள்ளார அந்த திரவத்தினுடைய தன்மை, அந்த சைனோவியல் ஃப்ளூயிடினுடைய தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி அளவு குறைஞ்சி போகும்போது எப்படி ஆகிடுது, அந்த ஜாயிண்ட் வந்து அந்த ஸ்மூத் மூமெண்ட்லேருந்து வேறுபட்டு அது ஸ்டிஃப் ஆகிடுது. அதுக்கு பேர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பெலும்பு, முழங்கால் எலும்பு, கணுக்கால் எலும்பு இதெல்லாம் அதிகமான அளவில் வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மூட்டுத்துகள் தான் அதிகமான அளவில் தேய்மானத்துக்கு ஆளாகுது. ஸோ அன்றாட அவருடைய வேலை பொறுத்து, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கூட பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வந்து அவங்க இப்படி இந்த சப்ளாங்கால் போட்டு ஸ்குவாட்டிங்லேயோ இல்லது குந்த வச்சோ இல்லை சப்ளாங்கால் போட்டோ உட்காந்து வேலை செய்வாங்க. அப்போ வேலை செய்யும்போது அந்த மூட்டெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமான அளவில் மடங்கியோ இல்லை நீட்டியோ இருக்கும். அப்போது அந்த மூமெண்ட் வந்து சுலபமாக பாதிக்கப்படும். முன்ன மாதிரி எல்லாம் என்னால் கீழே தரையில் உட்கார முடியல, என்னால் டாய்லெட்டில் போய் உட்கார்ந்து போக முடியல, எனக்கு இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தோடு வருவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் அந்த தேய்மானம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அடிபடும்போது என்னாகும்னா அந்த மூட்டினுடைய அந்த நார்மல் அனாட்டமி அது வந்து பாதிக்கப்படும். அந்த ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, இல்லை ஜவ்வு கட் ஆகிடுச்சு, இல்லை ஜவ்வு பிசகிடுச்சு அப்படின்னு வரும்போது மூட்டே வந்து பிசகுன மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து டிஸ்லொகேஷன் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடிபடுதல். ரெண்டாவது, ஜாயிண்ட்குள்ளற ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறது. ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா அதில் நார்மல் ஃபங்க்ஷனே வந்து பாதிக்கப்படும். அது எதனால் வேணாலும் அந்த ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கட்டும். அப்போ பார்க்கும்போது அந்த எலும்புக்குள்ள சத்து எல்லாம் குறைஞ்சி போய் தேய்மானத்தை அதிகப்படுத்தும். மூன்றாவது, அது அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளற இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, இல்லை வேறொரு வியாதி வந்து அங்கே இன்ஃபில்ட்ரேட் ஆகிறது. இதுக்கெல்லாம் ஜாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவில் பாதிப்பாகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே பாதிப்பாகுதோ, சில சமயங்களில் ஒரே ஒரு முட்டி மோனோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா பாலி ஆர்த்ரைட்டிஸ், இல்லை ஸ்மால் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் ஆர் இல்லைன்னா லார்ஜ் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்போது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு மூட்டு பகுதியை தாக்கும்போது அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். நான்காவது, ஃப்ளோரின் அதிகமாக கலந்த தண்ணீரை நம்ம உட்கொள்ளும்போது, இல்லை வேறு ஏதாவது அந்த ஜாயிண்ட்ஸில் ஒரு விஷத்தன்மை ஏற்படுக்கும், அது பாதிப்பாகும்போது, அது நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்த ஜாயிண்ட்டை பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ டாக்ஸிசிட்டி. இல்லைன்னா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா முட்டு தேய்வு அதிகமாகுது. இதெல்லாம் வந்து அந்த மெட்டபாலிக் காசஸ்ஸு. அதுவும் இல்லைன்னா ஏதாவது அந்த முட்டுக்குள்ளார ஒரு கேன்சர் சம்பந்தமான ஒரு ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகும்போது அந்த மூட்டத்தினுடைய தன்மை மாறுபடுது. ஸோ இது இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம் தாங்காமல், அழுத்தம் தாங்காமல் தேய்மானம் உண்டாகிறது. இதற்கு அவங்களுடைய அன்றாட வேலை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டட வேலை செய்கிறவங்க, ஹெவி வெயிட்ஸை தலை மேலே தூக்கிட்டு போகிறவங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மூட்டையெல்லாம் காய்கறிகளை மூட்டை தலை மேலே வச்சு கொண்டு போகிறவங்க, சிமெண்ட்டு செங்கல் இதெல்லாம் தலை மேலே வச்சு மாடிப்படியில் அதுவும் செங்குத்தான இடத்துல ஏறுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி, இந்த வெர்டெபிரல் காலம், முதுகெலும்பு அதெல்லாம் அதிகமான அளவில் தேய்மானத்துக்கு ஆளாகுது. இப்படி அவங்களுடைய அன்றாட வேலை கூட இதுக்கு காரணமாகும். அப்புறம் ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டியும் பார்த்தீங்கன்னா பாடியினுடைய வெயிட்டே வந்து அவங்களுக்கு எதிரியாக மாறும். முக்கியமாக இந்த முட்டு தேய்மானம், இந்த முழங்காலில் நீ ஜாயிண்ட், அது ஹிப் ஜாயிண்ட்டு, லோ பேக் பெயின் அப்படின்னு வருவாங்க. முதுகெல்லாம் வலிக்குது, எனக்கு முட்டிக்கால் வந்து மடக்க முடியல, நீட்ட முடியல, சாதாரணமாக உட்காந்து எந்திரிக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வர்றவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. தைராய்டு ப்ராப்ளங்கள், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, ஹைப்போ தைராய்டு பேஷண்ட்ஸு. அப்புறம் கொலஸ்ட்ரால், சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் எதை வேணாலும் எவ்வளோ வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால வெயிட்டு குறையவே முடியாது. ஸோ ஒரு சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த தேய்மானம் அதிகமாகும். ஸ்மோக் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக என்ன ஆகுதுன்னா அதில் உள்ள இந்த நிக்கோட்டின் இந்த இரத்த குழாயை அது பாதிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாயிண்ட்ஸுக்கு போகிற ரத்தத்தினுடைய அளவு மாறி அதுவும் அந்த டீஜெனரேஷனை அதிகப்படுத்தும். ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறது இதெல்லாம் சில சமயங்களில் ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ இதுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து எந்த ஜாயிண்ட்டை பாதிக்குது, உடலினுடைய எந்த பாகத்தில் அந்த தேய்மானம் ஏற்படுகிறது அதை பொறுத்து தான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு பேஷண்ட் வந்தார். அவருக்கு சின்ன வயசு தான், 24 வயசு கூட இல்லை. அவருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா எனக்கு கழுத்து வலி டாக்டர், கழுத்து ரொம்ப வலிக்குது. அவருடைய வேலை என்னன்னு கேட்டால் 24 மணி நேரம் அவங்க அம்மா பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க அந்த சிஸ்டத்தையே பார்த்துட்டு உட்காந்துருப்பான் டாக்டர், குனிஞ்ச மணிக்கு இப்படியே பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக 2 தலைகாணி வச்சுட்டு தூங்குவார், கழுத்து அப்படியே மடங்கி இருக்கும், அப்படி சுருண்டு படுத்து தூங்குவார். கண்டிப்பாக இப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்டினுடைய அலைன்மெண்ட்டே வந்து மாறும். அப்போது அந்த தேய்மானம் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஒரு பக்கம் மெல்லிசாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த டிஸ்க் வந்து அந்த 2 போனுக்குள்ளார நிற்கும் போது அந்த போனுடைய ஸ்டெபிலிட்டி மாறுது. அந்த ஸ்டெபிலிட்டி மாறும்போது என்ன ஆகும்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடுது. ஸோ ஒரு பெயின் ஆரம்பிக்குது மூமெண்ட்டில். அப்புறம் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, இது ஏற்கனவே நான் சொன்னது தான். இந்த கால்சியம் சத்து போன் ஸ்ட்ரென்த்தை குறைக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் டி வைட்டமின் இந்த 2 இல்லாமல் இருக்கிறது, வெயிலையே பார்க்காம இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த தேய்மானத்துக்கு அடித்தளமாக அமைகிறது. ஸோ ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ். அப்புறம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் காலையில் எந்திரிச்சோடனே படிக்க எந்திரிச்சு நிற்கும்போது எனக்கு அவ்வளோ வலிக்குது, அப்புறமா காலுக்கு எப்படி கிழப்பி ஆட்டி கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா எனக்கு ரிலீஃப் ஆகுதுன்னா அந்த கால்கேனியம் கீழே இருக்கிற அந்த குதிக்கால் எலும்பு வந்து தேய்மானம். அப்படி ஒவ்வொருடைய அன்றாட வாழ்க்கை பேஸ் பண்ணி அந்த உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் மாறும். ஸோ இதில் நிறையா மூட்டுவாதங்கள் இருக்குது, ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ் இருக்குது, அப்புறம் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு மூட்டு வியாதிகள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சாஃப்ட் டிஷ்யூ டீஜெனரேஷன் வரும்போது இந்த எலும்பு தேய்மானமாகி கடைசியில் அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் பெயின்ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப குறைப்படுத்தப்பட்டு அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வரும்போது இதுக்கு ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்து பார்க்கலாம். எப்படி பண்ணாலும் நமக்கு அதனுடைய தேய்மானத்தினுடைய அளவும் அதனுடைய ஆக்சுவல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பரிசோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும். இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட் ரிடக்ஷன், புகையை கம்ப்ளீட்டாக விடுறது, புகை பிடித்ததில், அப்புறம் மூமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, ஏற்கனவே கழுத்தில் பெயின் உள்ளவங்க வந்து வெயிட்டு அதிகமாக தூக்காமல் இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற இளைஞர்களுக்கு அந்த பாஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அவங்க எப்படி பண்ணலான்னா கழுத்து மூவ்மெண்ட் இப்படியே வச்சுக்கிட்டு இந்த பகுதியில் பார்க்குற மாதிரி அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மேலே வச்சு நம்ம கழுத்துனுடைய மூவ்மெண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அடிக்கடி இந்த உடற்பயிற்சி மிக 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 முக்கியம். ஸ்விம்மிங் போகலாம், மெதுவாக தினமும் ஓடலாம். ஸோ ரன்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஒரு மிதமான உடல் பயிற்சி 4 நாள் செஞ்சுட்டு அப்புறம் 3 நாள் விடக்கூடாது. அப்படி என்ன ஆகும்னா திருப்பி அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். அப்படி அந்த மூமெண்ட்ஸை வச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப முக்கியம். ஆனால் இது வந்து இந்த டீஜெனரேஷன் எப்போவெல்லாம் வரலான்னா சில சமயங்களில் இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பகுதியே வந்து வேலை செய்யாது. அப்போ அந்த கால் வந்து மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கும்போது சதையெல்லாம் இழைச்சி அப்புறம் இந்த ஜாயிண்ட்டினுடைய பாதிப்பை பார்க்குறோம். அந்த பேஷண்ட்டு அந்த ஸ்ட்ரோக்லேருந்து நல்லா ஆகிடலாம், ஆனால் அந்த சதை இழைச்சி மூட்டெல்லாம் இறுகி அப்போ அது அவங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போகும். எனவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம்,
அந்த பயிற்சி விடாமல் அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட்டு, மசாஜு, இந்த அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர் இதெல்லாமே ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். எதுவுமே முடியலையா, இந்த ஃபிசியோதெரப்பியில் சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய நோய்க்கு ஏற்றபடி டாக்டருடைய ஆலோசனையின்படி நம்ம அதை செய்வது தப்பில்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிஸ்கை நம்ம கொஞ்சம் அந்த வெளியில் பல்ஜ் ஆகி கொண்டு இருக்கிற அந்த டிஸ்கை ட்ரிம் பண்ணி விடுறது, இல்லை டிஸ்கெக்டமி. இப்போ மைக்ரோ சர்ஜரி அப்படின்லாம் நிறையா வந்துருச்சு. எனவே அதுக்கு ஒரு நிறைய நல்ல அதுக்குன்னு சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறோம். அவங்கள நம்ம உங்களுடைய குடும்ப டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் அவங்களுடைய ஆலோசனையை நம்ம கேட்டுக்கலாம். ஸோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன், மெடிக்கல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, பெயினை குறைக்கிறதுக்கான பாதுகாப்பான மாத்திரைகள், கிட்னி பாதிக்கக்கூடாத அளவுக்கு நம்ம வலி மாத்திரைகள் சாப்பிடணும், ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளேயே சில சமயங்களில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அதெல்லாமே ஒரு அளவுக்கு அவங்களுடைய சிம்டம்ஸை, அந்த வலியை, வேதனையை, அந்த லிமிட்டேஷன், இந்த மூமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவே பெர்மனண்ட் ட்ரீட்மெண்ட் ஆகாது. எப்படி அந்த டீஜெனரேஷன் cannot be brought to நார்மல். அந்த தேய்மானம்ன்றது இயற்கை. அதனுடைய வேகத்தை குறைக்கலாம், தன்மையை குறைக்கலாம், இதை தான் நம்ம செய்ய முடியுமே தவிர மற்றபடி க்யூர் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு எட்டாத கனியாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். இப்போ இருக்கிற மருத்துவ முறைகளை நாம் சரிவர பயன்படுத்தி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த தேய்மானத்திலேருந்து, இந்த டீஜெனரேஷன்லேருந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். எனவே நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தயவுசெய்து நீங்களாகவே ஒரு முயற்சி பண்ணாமல் மருத்துவருடைய ஆலோசனையை நீங்கள் அணுக வேண்டுமானால், அவர் காட்டுகிற வழியில் நடப்பீர்களானால் கண்டிப்பாக அதனுடைய சைடு எஃபெக்டோ காம்ப்ளிகேஷனோ இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.